இந்த காணொலியை பார்க்க வந்த எல்லாருக்குமே ஒரு பெரிய வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம தெலுங்குல ரீசெண்டா ரிலீஸ் ஆயிருக்க மிஸ் ஷெட்டி அண்ட் மிஸ்டர் பொலிஷெட்டி அப்படின்ற ஒரு பியூட்டிஃபுல்லான லவ் ஸ்டோரியை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ படத்தோட ஆன்லைனை பத்தி சொல்லி ஆரம்பிக்கணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணலாம். ஆனா அது சொல்லிட்டா உங்களுக்கு இன்ட்ரெஸ்டே போயிடும் இல்லையா? அதனால ஸ்ட்ரைட்டா கதைக்குள்ளே போயிடலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஹீரோயினான அவிந்தா அப்படின்றவங்கள தான் காமிக்கிறாங்க. யூகேல ஒரு பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல்ல ஒரு சீனியர் செஃபா இருக்கிறவங்க அவங்க சமைச்சாங்க அப்படின்னா அவங்கள பார்க்கணும் அப்படின்றதுக்காகவே நிறைய பேர் அந்த ஹோட்டலுக்கு வந்து அவங்க கூட செல்ஃபிஸ் எல்லாம் எடுத்துட்டு போவாங்க அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. ஆனா அதே சமயத்துல ஒரு நபர் இவங்களை பார்க்கணும் அப்படின்னு மாதிரி வந்திருப்பாரு. அது அவரும் இவங்க கூட பேசிக்கிட்டே இருக்கும்போது அவர் அவங்க அம்மா, அதாவது நம்ம ஹீரோயினோட அம்மா அனுப்பி வச்ச ஆளு அப்படின்னு மாதிரி தெரிய வரும். காரணம் என்ன அப்படின்னா இவங்களுக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படின்றதுக்காக. இது தெரிஞ்ச இவங்களுக்கு பாத்தீங்கன்னா இவங்களுக்கு கல்யாணத்துல இன்ட்ரெஸ்ட் இல்ல, இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்ல எனக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னு மாதிரி சொல்லி அனுப்பி காட் பண்ணி வீட்டுக்கு போறாங்க. எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் நான் வேலை செய்யற இடத்துல இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு. உனக்கு சொன்னா ஏன் புரிய மாட்டேங்குதுன்னு சொல்ல அவங்களுக்கு கல்யாணம் அப்படின்றது தேவை, ஒரு துணை இல்லாம நீ எப்படி வாழ போற அப்படின்னு மாதிரிலாம் கேட்க, நீங்களும் கல்யாணம் பண்ணீங்க இல்லையா, உங்களோட தானே உங்களெல்லாம் விட்டுட்டு போகலையா அப்படின்னு மாதிரி கேட்க, அப்பதான் இவங்க அம்மாவால தான் இந்த மாதிரி இருக்காங்க அப்படின்ற விஷயத்தை ரிவீல் பண்றாங்க. அண்ட் இவங்க அம்மாவும் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய நோயால அஃபெக்ட் ஆயிருப்பாங்க. ஒரு சில வருஷங்கள் தான் உயிரோட இருப்பாங்க அப்படின்னு மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆனா இப்ப வந்த ரிப்போர்ட் படி அவங்க சில மாதங்கள் மட்டுமே உயிரோட இருக்க போறாங்க அப்படின்னு மாதிரி இருக்கும். இதனால அந்த இருக்கிற காலத்துல சந்தோஷமா வாழணும் அப்படின்னு மாதிரி இவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அது என்ன அப்படின்னா இவங்களோட சொந்த ஊருக்கு போய் அங்க இருக்கிற என்விரான்மெண்ட் மூலமா நம்மோட அம்மாவை சந்தோஷமா வைக்கணும் அப்படின்றதுக்காக. ஆனா அப்படியே கட் பண்ணி ஹைதராபாத்ல காமிக்கிறாங்க. வேற ஒரு பிரான்ச்ல சீஃப் செஃபா பாத்தீங்கன்னா வேலைக்கு சேர்றாங்க. அதே சமயத்துல இவங்களோட அம்மாவையும் கூப்பிட்டுக்கிட்டு இவங்களுக்கு நிறைய ஆசைகள்லாம் இருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையும் நிறைவேற்றுற மாதிரியும் நாட்கள் போகிற மாதிரியும் காமிக்கிறாங்க. சில நாட்கள் அப்படியே ஓடி போயிடுது. திடீர்னு ஒரு நாள் இவங்க அம்மா உடல் நலக்குறைவால படுத்துட்டாங்க. அந்த சாகர தருவாயில கூட பாத்தீங்கன்னா உனக்குன்னு துணை இல்லாம என்ன பண்ண போற, இவ்வளவு நாள் வழியும் எனக்கு நீ துணையா இருந்துட்ட, ஆனா உனக்கு இனிமேல் யாரு இருக்க போறா அப்படின்னு மாதிரி புலம்பிக்கிட்டே தான் போயிட்டு இருப்பாங்க. அவங்க இறந்து போனதுக்கு அப்புறம் இவங்க வாழ்க்கையே இருந்து போகுது. தான் அம்மா இல்லாம இப்படி வாழ்க்கை இருக்குமா அப்படின்னு மாதிரி நிறைய சோதனைகள் பாத்தீங்கன்னா இவங்க அனுபவிக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. ஆனா அப்பதான் இவங்களுக்கு ஒரு ஐடியா தோணுது. அந்த ஐடியாவை பத்தி பேசணும் அப்படின்றதுக்காக இவங்களோட ஃப்ரெண்டை கூப்பிட்டு உட்கார வச்சு எனக்கு குழந்தை பெத்துக்கணும்னு ஆசையா இருக்குன்னு சொல்ல அவங்க ஒரு மாதிரி யோசிச்சுட்டு, பரவாயில்லையாமா உன் அம்மா போனதுக்கு அப்புறம் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்ன்ற ஆசை வந்துருச்சேன்னு சிரிச்சுக்கிட்டே பேச. ஆனா இவங்க சொன்னது வேற. நான் குழந்தை பெத்துக்கணும்னு தான் சொன்னேன், கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லல. எனக்கு தாய் ஆகணும்னு ஆசை இருக்கு, அதுவும் யார் துணையும் இல்லாமனு சொல்ல மேலையும் கீழியும் பாக்குறாங்க. இந்த மாதிரி விபரீத ஆசைலாம் அவனுக்கு தேவைதானா, ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டா என்னன்னு கேட்க இவங்க முடிவா இருக்காங்க. எனக்கு ரிலேஷன்ஷிப்ல எல்லாம் உடன்பாடு இல்ல, எனக்குன்னு ஒருத்தவங்க என் அம்மா சொல்லிட்டு போனாங்க இல்லையா, அது என்னோட குழந்தையா இருக்க கூடாது, சோ ஸ்பெர்ம் டோனர் மூலமா ஒரு குழந்தைய பெத்துக்கணும் அப்படின்ற மாதிரி தீர்த்து சொல்லிடுறாங்க. இவங்க கொஞ்ச நேரம் பேசி பாக்குறாங்க. நீ எடுத்த முடிவே சரிதாமா, அதுக்கே நான் உடன்படுற அப்படின்ற மாதிரி அடுத்த நாள் கட் பண்ணி அந்த ஸ்பெர்ம் டோனர் எல்லாம் எடுக்கிற இடம் இருக்கும் இல்லையா, அங்க போறாங்க. அங்க இருக்கிற ஒரு டாக்டர் கிட்ட போய் பேசி எல்லாத்தையும் கரெக்டா முடிச்சிடுறாங்க. ஸ்பெர்ம் டோனர் மூலமா உங்களுக்கு குழந்தை பிறக்கும் அப்படின்ற மாதிரி சில வார்த்தைகள் எல்லாத்தையும் சொல்லி ஃபார்ம் கொடுக்குறாங்க. எந்த மாதிரி குழந்தை வேணும், என்னென்ன கேட்டகரியில இருக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த ஃபார்மை ஃபில் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஸ்பெர்ம் டொனேட் பண்ண நிறைய பேர் வருவாங்க இல்லையா, அவங்க எல்லாரையும் பாக்குறாங்க. ஒரு மாதிரி உட்காந்துக்கிட்டே இருக்காங்க. இவங்க மூலமா நம்ம குழந்தை பெற்றுக்கணுமா, இது சரியில்லையே அப்படின்ற மாதிரி யோசிச்சவங்க டாக்டர் கிட்டே போய் நானே என்னோட ஸ்பெர்ம் டோனரை கொண்டு வரலாமான்னு கேட்க, எல்லாம் முடிவோட தான் வந்திருக்கீங்க போல, சரிமா உங்களோட ஸ்பெர்ம் டோனரை கூட்டுவாங்க, அதுபடியே பண்ணிடலாம் அப்படின்னு மாதிரி அனுப்பி வைக்க கட் பண்ணி ஒரு பிளானே போடுறாங்க. ஸ்பெர்ம் டோனர் அதுவும் நமக்கு பிடிச்ச மாதிரி கிடைக்கிறது சாதாரண விஷயம் இல்லை அப்படின்னு மாதிரி வேற லெவல்ல தேட ஆரம்பிக்கிறாங்க. நிறைய பேரை மீட் பண்றாங்க. கொஞ்சம் பேரை ரிஜெக்ட் பண்ணிட்டோம், இன்னும் கொஞ்சம் பேரை பார்க்காமலே போய்கிட்டும் இருக்காங்க. அந்த சமயத்துலதான் ஒரு நாள் ஒரு நபர் ரிஜெக்ட் பண்ணிட்டு அப்செட்ல உட்காந்துக்கிட்டே இருக்கும்போது பக்கத்துல ஒரு காமெடி ஷோ போய்கிட்டு இருக்கு. அதை பார்த்து நிறைய பேர் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தகவல் வருது. கட் பண்ணி அந்த காமெடி ஷோவை காமிக்கிறாங்க. சித்து அப்படின்றத பாத்தீங்கன்னா அந்த ஸ்டாண்ட் அப் காமெடியை ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அங்க இருக்க எல்லாரையுமே பயங்கரமா சிரிக்க வைக்க நம்ம ஹீரோனே இதை பாக்குறாங்க, சிரிக்கிறாங்க. ரொம்ப ஃபன்னியான ஆளா இருக்காரு அப்படின்னு நம்ம ரிஜிஸ்டர் ஆக அப்படியே சித்துவை காமிக்கிறாங்க. ப்ரோக்ராம் முடிச்சுட்டு கீழே வராரு. பேமெண்ட் கூட கொடுக்கல, ஒரே ஒரு பீர் பாட்டில் தான் அப்படின்ற மாதிரி அந்த பீர் பாட்டில் வாங்கி குடிச்சுக்கிட்டே இருக்கும்போது தான் நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா இவர்கிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி வராங்க. ஸ்பெர்ம் டோனரா நீங்க இருக்கீங்களான்னு கேட்டா பிரச்சனை ஆயிடும், இவனும் ஓடி போயிடுவான். ரொம்ப பேரை பார்த்து இப்பதான் இங்க வந்திருக்கோம் இல்லையா, இதை வேற விதமா தான் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு மாதிரி இவங்களோட ஃப்ரெண்டு சொல்லி அனுப்ப இவங்க போறாங்க. நீங்க பண்ண ஸ்டாண்ட் அப் காமெடி வேற லெவல்ல இருக்கு, நான் ஒரு பெரிய ஹோட்டல்ல செஃபா இருக்கேன், அங்க நிறைய கார்பரேட் கம்பெனிக்காரங்களா வருவாங்க, உங்களோட திறமைக்கு அது உதவியா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு கார்டை கொடுத்து நாளைக்கு வந்து என்ன சந்திக்க முடியுமான்னு கேட்க இவரும் பரவாயில்லையாப்பா நம்ம காமெடி ஷோ இந்த லெவல்ல ரீச் ஆகுது அப்படின்ற மாதிரி சந்தோஷப்பட்டார். கட் பண்ணா இதுக்கு அடுத்த நாள் சித்துவோட வீட்டுல காமிக்கிறாங்க. இவரோட அப்பாவும் அம்மாவும் பாத்தீங்கன்னா வழக்கம் போல சித்துவை திட்டிக்கிட்டு எழுப்புறாங்க. ஆபீஸ் போகலையாடான்னு கேட்க இவரு இருக்கன்னு உருட்டுறாரு. ஏன்னா உங்களுக்கு ஸ்டாண்ட் அப்
அப் காமெடி பண்ற விஷயமே தெரியாது. ஒரு ஓடாத ஆபீஸ்ல வேலை செய்யற அப்படின்னு மாதிரி சுத்திக்கிட்டு இருக்க மனுஷன் ஸ்ட்ரைட்டா கிளம்பி டீ கடைக்கு போறாரு. அங்க இருக்க டீ கடைக்காரர்கிட்ட பேசிட்டு ஒரு சிகரெட் வச்சுட்டு ஆபீஸ் உள்ள போறாரு. எல்லார்கிட்டயும் செம்ம ஜாலியா பேசிக்கிட்டே இருக்காரு. ஆனா அந்த சமயத்துல தான் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் ஒரு டைமிங்க கொடுத்து அந்த டைமிங்க்கு வான்னு சொல்லியிருப்பாங்க. அது ஞாபகத்து வருது. லேட் ஆயிடுச்சு, என்ன பண்றதுன்னு தெரியாம வேகமா அங்க போக அங்க இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா லேட் ஆயிடுச்சு மேடம் விடவே மாட்டாங்க, நீங்க எந்த எக்ஸ்கியூஸ் சொன்னாலும் சரி அப்படின்னு மாதிரி அவங்களுக்கு போன் அடிக்க அவங்க உள்ள கூப்பிடுறாங்க. ஆச்சரியமா இருக்கு. கட் பண்ணா நம்ம ஹீரோ ஹீரோயினும் ஒன்னா உட்காந்து பேசிக்கிறாங்க. ஹீரோ வந்திருக்கிறதுக்கான காரணம் அந்த கார்பரேட் கம்பெனிக்காரங்க மூலமா ஏதாவது ஸ்டாண்ட் அப் காமெடி ஷோ கிடைக்காது அப்படின்றது. ஆனா இவங்க நம்ம டோனரா இவையா இருக்க கூடாது அப்படின்னு மாதிரி சில கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு என்ன பதில் வருதோ அதை வச்சுதான் இவனை கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு மாதிரி. ஆனா அந்த மனுஷன் ஸ்டாண்ட் அப் காமெடியில ஊறி போனவராச்சு. இவர் கேள்வி கேட்க கேட்க ஸ்டாண்ட் அப் காமெடியில பதில சொல்லிக்கிட்டே இருக்காரு. எல்லாமே ஃபன்னியா இருக்கும். இன்டர்வியூ முடிஞ்சது, நீங்க போகலாம் அப்படின்னு மாதிரி ஹீரோயின் அனுப்பி வச்சுட்டு அன்னைக்கு நைட்டு இவங்களோட ஃப்ரெண்டு கிட்ட நான் கேட்கிற கேள்வி எல்லாத்துக்குமே அவன் காமெடியான பதிலே சொல்லிக்கிட்டு இருக்கா, இது எனக்கு சரிப்பட்டு வரும்னு தோணுது, அவனை பத்தி இன்னும் தெரிஞ்சுக்க வேண்டி இருக்குன்னு சொல்ல இவங்களோட ஃப்ரெண்டு ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. அவ்வளவுதானே, நாளைக்கு என்ன பண்ற பாரு அப்படின்னு மாதிரி வேகமா நம்ம ஹீரோ வேலை செய்யறாரு அப்படின்னு ஒரு ஆபீஸ் இருக்கு இல்லையா, அங்க போறாங்க. ஆனா உள்ள போகாம எதிரில இருக்க டீ கடைக்கு போக அந்த டீ கடைக்காரர் வேற லெவல்ல நம்ம ஹீரோ போட்டோ பார்த்த உடனே தங்கமான மனுஷனாச்சு, நம்ம கடையில ஒரு சிகரெட் கூட வாங்கி கொடுக்க மாட்டாரு அப்படின்னு மாதிரி பிட்ட போட்டு அவங்க ஆபீஸ் உள்ள என்டர் ஆகின உடனே எல்லாருக்கும் ஃபாலோ பண்ணி உள்ள ஒருத்தவங்க வந்துட்டு இருக்காங்க. சித்து சாருக்கு பொண்ணு பாக்குறாங்க போல, நல்ல வார்த்தையா போட்டு விடுங்கன்னு சொல்ல ஒருத்தன் தவறாம எல்லாரும் அவர் தெய்வத்துக்கும் மேல எங்களுக்கு எவ்வளவு உதவி பண்ணிருக்காருன்னு தெரியுமான்னு பிட்ட அள்ளி கொட்டிக்கிட்டே இருக்காங்க. இவங்களுக்கு ஒரு மாதிரி ஆச்சரியமாவே இருக்கு, இப்படி ஒரு நல்லவரா அப்படின்னு மாதிரி கீழே வர அந்த சமயம் பார்த்து ஹீரோ என்ட்ரி, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்க, என்னை பத்தி ஏதோ விசாரிச்சுக்கிட்டு இருக்கீங்க டீ கடைக்காரன் சொன்னான்னு போக, ஆமா விசாரிக்காமலையா, கார்பரேட் கம்பெனிக்காரங்க ஷோ கொடுக்க போறோம், நீ வந்து கோளாறு குத்துறனா அதான் அவரோட பேக்ரவுண்ட செக் பண்றோம்னு சொல்ல, பேக்ரவுண்ட்ல எங்க பண்ணாதீங்கம்மா இன்னைக்கு நைட்டு ஒரு ஷோ இருக்கு அங்க வந்து பாருங்க நம்ம திறமைய அப்படின்னு மாதிரி ஒரு கார்டு கொடுத்துட்டு போக கட் பண்ணா இவர் பண்ற ஒரு ஸ்டாண்ட் அப் காமெடியை பாத்தீங்கன்னா ஹீரோயின் போய் பாக்குறாங்க. எல்லாரும் பயங்கரமா சிரிக்க இவங்களுக்கு ஒரு மாதிரி இம்ப்ரெஸ் ஆயிடுது. அண்ட் அவர் கூட தனிமையில உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் அப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது, நீங்க பயங்கரமான செஃப் இல்ல, நம்ம எதிரில ஃபேமஸான ஒரு பஜ்ஜி கடை இருக்கு, அங்க போய் பஜ்ஜி சாப்பிட்டு இருக்கீங்களா அப்படின்னு மாதிரி கூப்பிட்டு போய் பஜ்ஜி எல்லாத்தையும் வாங்கி கொடுக்க அவங்க பாத்தீங்கன்னா இவரோட உடம்பு மேல பயங்கர கேர் எடுத்துக்கிறாங்க. அண்ட் என்ன நீங்க மேடம் அப்படின்னு மாதிரி மரியாதையால கூப்பிட வேணாம், அவிந்தா அப்படின்னு மாதிரி என் பேரை சொல்லி கூப்பிட்டுக்கன்னு சொல்ல இவருக்கு மனசுக்குள்ள பட்டாம்பூச்சி பறக்குது. கட் பண்ணா இவரோட ஃப்ரெண்டு கூட சரக்கு அடிக்கணும் அப்படின்னு மாதிரி போறாரு. அந்த பொண்ணு டவுன் டு எர்த்ரா, எவ்வளவு கேஷுவலா என்கிட்ட பழகுறா தெரியுமா, வயசு அதிகமா இருந்தா என்ன, காதலுக்கு வயசு இல்ல அப்படின்னு மாதிரி பேசிக்கிட்டே இருக்கு. நம்ம ஹீரோயின் போன் அடிக்கிறாங்க, நாளைக்கு ஒருத்தருக்கு அர்ஜென்ட்டா பிளட் தேவைப்படுது, உங்களோட பிளட் குரூப் தான், கொஞ்சம் கொடுத்து உதவ முடியுமான்னு கேட்க, முன்னாடி சரக்கு கொடுக்கலாமா வேணாமான்னு யோசிக்கிறாரு. உங்களுக்காக கொடுக்கலன்னா எப்படிங்க, நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு மாதிரி கட் பண்ணி இதுக்கு அடுத்த நாள் ஹாஸ்பிட்டல்ல இவருக்கு பிளட் செக் பண்ணணும் அப்படின்னு மாதிரி நிறைய விஷயங்களை பண்ணிட்டு அது மூலமா இவரோட பாடி கண்டிஷனும் செக் பண்ணிக்கிறாங்க இவருக்கு தெரியாம. அந்த வேலைகள் எல்லாமே முடிஞ்ச உடனே மறுபடியும் அக்கறையா பேச ஆரம்பிக்கிறாங்க. நீங்க குடிக்கிறதெல்லாம் நிறுத்துங்க, உங்க உடம்புக்கு நல்லது இல்ல அப்படின்னு மாதிரி ரொம்ப கேர் பண்ணதால இவருக்கு அவங்க மேல பாத்தீங்கன்னா மரியாதை கூடி போயிடுது. என்ன மனுஷங்கயா, சச்சின் கூட தான் வயசானவங்களை கல்யாணம் பண்ணிக்கினாரு, சின்ன பொண்ணா இருந்தாலும் பெரிய பொண்ணா இருந்தாலும் காதல் ஒண்ணு தானே அப்படின்னு மாதிரி இவங்க வீட்டுல இருக்க அப்பா அம்மா கிட்ட பயங்கர வசனத்தை எல்லாத்தையும் பேசிக்கிட்டே இருக்க கட் பண்ணி இதுக்கு அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஹீரோட வீட்டுக்கே வந்துட்டுறாங்க. காரணம் என்ன அப்படின்னா ஹீரோ அவங்க கூட பேசிக்கிட்டே இருக்கும்போது, ஒரு நாள் வாங்க என் அம்மாவை உங்களுக்கு இன்ட்ரோ கொடுக்குறேன் அப்படின்னு மாதிரி பேச்சு வார்த்தையில சொல்லியிருப்பாரு. ஆனா அவங்க சீரியஸாவே வந்துட்டாங்க. உள்ள வந்ததும் வீட்டுல இருக்க எல்லா போட்டோஸ் முத கொண்டு ஃபேமிலி வேல்யூ எல்லாத்தையும் செக் பண்ணி பாக்குறாங்க. உங்க தாத்தா எப்ப இருந்து போனாரு, அவங்களுக்கு சொட்டா இருக்கா அப்படின்ற மாதிரி ஜெனட்டிக் ரீசெண்டாலாம் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கு. ஹீரோட அம்மா முழிக்கிறாங்க. அம்மா நீ யாருமா அப்படின்னு மாதிரி பேசிக்கிட்டே இருக்கும்போது தான் நம்ம ஹீரோ விட இவங்க பெரிய பொண்ணு அப்படின்றது தெரியுது. ஓ இதுதான் கதையா, நேரத்துல இருந்து அவன் இதுக்கு தான் அவ்வளவு பிட்டு போட்டுட்டு இருந்தானா அப்படின்னு மாதிரி தூங்கிட்டே இருக்க நம்ம ஹீரோ போய் எழுப்ப அவருக்கு தூக்கி வாரி போட்டுருது. ஒரு பேச்சுக்கு சொன்னா இப்படியாவா வந்து நிக்கிறது, முதல்ல எங்கிறதே கிளம்புமா அப்படின்னு மாதிரி விஷயம் பெருசாகிறதுக்குள்ள அவங்கள கிளப்பிட்டுறாரு. கட் பண்ணா நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா அவர் தான் கரெக்டான டோனரா இருப்பாரு அப்படின்னு மாதிரி முடிவு பண்ணிடுறாங்க. இதனால அவர் கூட க்ளோஸ் ஆக ஆரம்பிக்கிறாங்க. அவருக்கு காமெடி ஷோ அதாவது ஸ்டாண்ட் அப் ஷோ வேணும் அப்படின்னு மாதிரி தான் இவங்க கூட பேசிக்கிட்டு இருக்கா இல்லையா, அதுக்கு சில வேலைகள் எல்லாத்தையும் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவரும் கொஞ்சம் கொஞ்சமா ரீச் ஆக அதே சமயத்துல இவங்க கூட நல்லா பழக ஆரம்பிக்கிறாரு. ஒரு பக்கம் அவர் காதல் தான் அப்படின்னு மாதிரி சுத்திக்கிட்டே இருக்கு, இன்னொரு பக்கம் தனக்கு டோனர் வேணும் அப்படின்னு மாதிரி இவங்க சுத்திக்கிட்டே இருக்காங்க. நாட்கள் போக ஆரம்பிக்குது. ஹீரோயின் பாத்தீங்கன்னா நீ ரொம்ப நல்லா ஸ்டாண்ட் அப் காமெடி பண்ற, உனக்கு எதுக்காக இன்னொரு வேலை, உன் ப்ரொஃபஷனலே நீ தேடி போன அப்படின்னா உனக்கு நிறைய வெற்றிகள் வர வாய்ப்பு இருக்கு இல்லையான்னு மோட்டிவேட் பண்ண, இதுக்கு அடுத்த நாளே ஒரு வேலையை விடுறான்னு கம்பெனி முன்னாடி போய் நிற்கிறாரு. அங்க இருக்கிறவங்களுக்கு என்னடா ஆச்சுன்னு கேட்க இவர் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்றாரு. நாளைக்கு அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ண போறேன், அதுக்கு நீங்க தான் உதவணும் அப்படின்னு ஒரு பெரிய பிளான போட்டுறாரு. அதே சமயத்துல
சமயத்துல ஹீரோயினும் இதனால வரையும் அவங்க கிட்ட உண்மையை சொல்லாம இருந்துட்டோம், இதுக்கு மேல பொறுக்க வேணாம், அவங்க கிட்ட உண்மையை சொல்றதுதான் நல்லது அப்படின்னு மாதிரி அந்த டோனர் விஷயத்த சொல்லலான்னு போக கட் பண்ணி ஒரு மால்ல காமிக்கிறாங்க. 2 பேரும் அமைதியா உட்காந்துக்கிட்டே இருக்கும்போது அங்க பாத்தீங்கன்னா எல்லாம் பயங்கரமா டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறாங்க. குறுக்குல நம்ம ஹீரோவும் போய் டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்க ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல, இங்க என்ன நடக்குது அப்படின்னு மாதிரி அமைதியா இருக்காங்க. அந்த சமயத்துலதான் ஹீரோ ஒரு பொக்கை எடுத்துட்டு வந்து அங்க இருக்கிற எல்லா மக்கள் முன்னாடி ப்ரப்போஸ் பண்ணணும் அப்படின்னு மாதிரி போக இவங்களுக்கு விஷயம் தெரிஞ்சு போச்சு. அவரை ப்ரப்போஸ் பண்ண விடாம தடுத்து அவர் காதுகள்ல போய் ஏதோ ஒரு விஷயத்த சொல்றாங்க. பக்குன்னு நின்னுகிட்டு இருக்காரு. என்னது, குழந்தை பிறக்கிறதுக்கு என்னோட உதவி வேணுமா, இதுக்காக தான் ஏன் கூட சுத்திக்கிட்டு இருந்தியா அப்படின்ற மாதிரி ஷாக்ல அப்படியே திரும்பி பார்த்துக்கிட்டே இருக்காரு. கட் பண்ணி இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து அவ்வளவுதான் காதுல ஏதோ ரகசியம் சொல்லிட்டு போயிருக்காங்க, கல்யாணம் எப்படா அப்படின்னு மாதிரி சரக்கு எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கிட்டு இவரை நோண்டி நோண்டி கேட்டுக்கிட்டே இருக்கு. இவரும் நடந்த விஷயங்களை அதை சொல்றாரு. அவளுக்கு எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும், என் மேல லவ் அப்படின்னு மாதிரிலாம் இல்லையா, என்னால அவருக்கு ஒரு குழந்தை வேணும், அதுக்கு தான் இப்படி பண்ணாலான்னு சொல்ல, என்னடா இது, இதுக்குதான் அவ்வளவு பேச்சா, அவங்க எவ்வளவு மாடர்னா இருக்காங்க, நீயும் இருக்கிய, உனக்குலாம் அவங்க கண்டிப்பா செட் ஆக மாட்டாங்க, நான் கூட வேற ஏதோ நினைச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி இவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே இவரை கழுவி ஊத்த ஆரம்பிக்கிறாங்க. கட் பண்ணா என்னதான் இருந்தாலும் நம்ம பண்ணது தப்பு, அவங்க கிட்ட முன்னாடியே இந்த விஷயத்த சொல்லியிருக்கணும். இப்போ அவன் ப்ரப்போஸ் பண்ற லெவலுக்கு எல்லாம் வந்துட்டான், அந்த அளவுக்கு நம்ம அவங்க கிட்ட இடம் கொடுத்துருக்க கூடாது, ஒரு சாரியாச்சும் கேட்கணும் அப்படின்ற மாதிரி. இதுக்கு அடுத்த நாளே வீட்டுக்கு போக அங்க இருக்க எல்லாருமே மறுபடியும் ஆளு வந்துட்டா போலடான்னு பயங்கரமா பேசிக்கிட்டே இருக்காங்க. தூக்கத்துல இருந்த இவரும் மாடி மேல கூட்டு போய் தனியா பேச, என்ன வேணுங்க உங்களுக்கு, இதுக்காக தான் ஏன் கூட பழகலையான்னு கேட்க இவங்களும் இந்த விஷயங்களை எல்லாத்தையும் சொல்லிட்டு என்ன மன்னிச்சிருன்னு சொல்ல, ஆனா மனுஷன் செம்ம காண்டாயிடுறாப்பு. இந்த மாதிரி ஒரு கீழ்த்தரமான வேலைக்கெல்லாம் நான் உதவ மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னது கீழ்த்தரமா, நீ இந்த மாதிரி தான் இதை நினைச்சுக்கிட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரி இவங்க பங்குக்கு இவரை போட்டு பயங்கரமா திட்டிட்டு, இனிமேல் உனக்கு எனக்கும் சத்தியமா செட் ஆகாது, நீ எனக்கு உதவுவேன்னு நினைச்சது ஏன் தப்பு தான் அப்படின்ற மாதிரி சொல்லி அங்க இருந்து 2 பேருக்கும் சவகாசமே வேணான்னு பிரிகிறாங்க. கட் பண்ணா நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஸ்டாண்ட் அப் காமெடி பண்ணிக்கிட்டே இருக்காரு. தன்னோட அப்பா அம்மா வச்சு அடல் ஜோக் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இந்த விஷயத்தை இவரோட அப்பா பாக்குறாரு. பயங்கர கடுப்பு, என்னடா அது, இந்த மாதிரி தான் நீ பண்ணிக்கிட்டு இருக்கியா, இருந்த ஒரு வேலையை விட்டுட்ட, இப்ப எங்க 2 பேரும் யூஸ் பண்ணி அடல் ஜோக் சொல்லி சம்பாதிக்கிறியா, அம்மா எவ்வளவு கொடுத்தாங்கன்னு கேட்க 5000. 5000த்துக்காக அப்பா அம்மாவை 2 பேரையும் கேவலப்படுத்திடான்னு கேவலமா பார்த்துட்டு போக இவரும் என்னதா பண்றது அப்படின்னு மாதிரி வாழ்க்கையை ஓட்ட ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த சமயத்துலதான் இவரோட நண்பர் பாத்தீங்கன்னா ஒரு ஹோட்டல்ல கூட்டு போய், நீ பண்ண ஜோக்குக்கு வேற லெவல்ல ரீச் கிடைக்குது, இன்னில இருந்து நான் மேனேஜர்ரா அப்படின்னு மாதிரி பேசிக்கிட்டே இருக்கு. அங்க நம்ம ஹீரோயினும் கூட வேற ஒரு பையனும் இருக்கிறத பாக்குறாங்க. பொறுத்து பாரா இவரு வேக வேகமா ஓடி போய், என்னையா உனக்கும் டெஸ்ட் வைக்கிறாங்களா, எதுக்காக இந்த மாதிரி பிட்ட போடுவா தெரியுமா அப்படின்னு மாதிரி ஆரம்பிக்க நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா, உன் விஷயத்துல பண்ண தப்ப நான் இவன் கிட்ட பண்ணல, நான் எல்லா விஷயத்தையும் அவகிட்ட சொல்லிட்டேன்னு சொல்ல, அந்த மனுஷனும் என் லவருக்கு தெரிஞ்சுதான் நான் இதுல உதவுறேன்னு சொல்ல, யோ நீ எல்லாம் சரியான ஆளாயா, காதலிக்கு துரோகம் பண்றிய, தப்பா தெரியலையான்னு கேட்க அவர் டேக் இட் ஈஸி ப்ரோன்னு சொல்லிட்டு போக்கிட்டே இருக்காரு. ஏன் இந்த மாதிரி சொன்னாரு அப்படின்னா, இவருக்கு அந்த ஸ்பெர்மை டொனேட் பண்ற விஷயம் பாத்தீங்கன்னா தெரியவே தெரியாது, 2 பேரும் ஒன்னா இருந்தாதான் குழந்தை பிறக்கும், இதுதான் அவங்க எதிர்பார்க்கறாங்க அப்படின்ற மாதிரி நினைச்சுதான் இந்த விஷயங்களை பேச ஆரம்பிக்கிறாரு. கட் பண்ணா ஹீரோயின் வேற ஒரு பையனை டோனரா செலக்ட் பண்ணிட்டாங்க, அதாவது அவங்க கூட சேர்ந்து குழந்தை பிறக்க ரெடி பண்ணிட்டாங்க அப்படின்ற விஷயம் இவருக்கு பாத்தீங்கன்னா உறுத்திக்கிட்டே அவங்கள முழு நேரமா ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு. எந்த தப்பு 2 பேருக்குள்ள நடக்க கூடாது அப்படின்ற மாதிரி. கட் பண்ணா இந்த விஷயங்களை எல்லாத்தையும் கவனிச்ச இவரோட நண்பர் பாத்தீங்கன்னா, எதுக்கே அவனுக்கு இந்த வேலை, முதல்ல உன்னை வந்து கேட்டாதானே, அப்ப வேணான்னு சொல்லிட்டு இப்ப அவ பின்னாடி சுத்திக்கிட்டு இருந்தா என்னடா அர்த்தம், நீ வேணா ஒண்ணு பண்ணு, மறுபடியும் போய் நானே டோனரா இருக்கேன்னு சொல்லி பாரு, ஏதாவது நடக்க வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்ற மாதிரி சொல்ல. கட் பண்ணி 2 பேரும் போய் உட்காந்து, நீங்க அன்னைக்கு கேட்டிருந்தீங்க இல்லையா குழந்தை பிறக்கிறதுக்கு உதவி, அதை நானே பண்றேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ போய் சொல்றாரு. அவங்க யோசிக்கிறாங்க, 3 மாசமா இவனை நமக்கு தெரியும், இப்ப புதுசா வந்தவன 3 வாரம் தான் தெரியும், அவனை விட இவன் தான் பெட்டர் சாய்ஸ், இப்ப இவனே வந்திருக்கானே இவனை பயன்படுத்திக்கோன்னு சொல்ல நம்ம ஹீரோயின் சம்மதிக்கிறாங்க. அதை அப்படியே கட் பண்ணி ஒரு பர்டிகுலர் டேவை சொல்லி அன்னைக்கு வந்துட்டு ஃபார்மாலிட்டிஸ் எல்லாத்தையும் முடிச்சிடலான்னு சொல்ல இவரும் பல கனவுகளோட அலாரம் வச்சு எழுந்துக்கிறாரு. உடற்பயிற்சி எல்லாம் செஞ்சுட்டு வேகமா போய் அங்க நான் யாருன்னு காட்டுறதுக்காக ட்ரெஸ் எல்லாத்தையும் அவுத்து ரெடியா நிக்க அவங்களுக்கு புரிஞ்சு போயிடுச்சு வேற ஒரு நோக்கத்துக்காக வந்திருக்கான் அப்படின்றது. நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் இங்க இல்ல, இங்க நீ வெறும் ஸ்பெர்மை மட்டும் தான் டொனேட் பண்ண போற அப்படின்ற மாதிரி ஒரு லெட்டரை கொடுக்குறாங்க. அதுல பாத்தீங்கன்னா, நீ ஸ்பெர்மை டொனேட் பண்ணதுக்கு அப்புறம் உனக்கு எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, நீ அந்த குழந்தைக்கு லீகலான அப்பாவும் கிடையாது, அது எல்லாத்தையும் தாண்டி ஏதாவது பண்ணணும்னு நினைச்சேன்னா உன் மேல லீகல் ஆக்ஷன் எடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி ஒரு லெட்டர் தான். அது படிச்ச மனுஷனுக்கு என்னங்க நீங்க எப்படி எப்படி எல்லாம் யோசிக்கிறீங்க, இப்ப நான் இதுல சைன் போட்டுதான் ஆகணுமான்னு சொல்ல, உனக்கு விருப்பம் இருந்தா போடு இல்லன்னா வேணான்றாங்க. ஆனா அதுக்கு இவரோட பதில் என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஏற்பட்டுச்சுன்னா கூட அது என்னாலதான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த லெட்டர்ல பாத்தீங்கன்னா சைனை போட்டு கொடுக்குறாரு. கட் பண்ணா டோனரை கொண்டு வந்துட்டு ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி டாக்டர் முன்னாடி போய் காமிக்கிறாங்க. அவரும் ஃபுல்லா செக் பண்ணிட்டு ஸ்பெர்ம் கவுண்ட் இன்னும் நிறைய தேவைப்படுது, அப்பதான் சக்சஸ் ரேட் ஹையா இருக்கும் அப்படின்ற மாதிரி சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அதுல குறிப்பிட்ட நேரத்துக்கு சாப்பிடணும், அண்ட் உடற்பயிற்சி பண்ணணும், சரக்கு அடிக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி பல கண்டிஷன்ஸா போடுறாங்க. ஏங்க இதெல்லாம் நார்மல் ஃபேமிலியில பண்ணிட்டா இருக்காங்க, அவங்களா குழந்தை பெத்துக்கலையான்னு கேட்க, அது இந்த மாதிரி
இயற்கையானது, இது ஆர்டிபிஷியலா நம்ம உருவாக்குறதுப்பா, இதுல கவனம் முக்கியம், இதை பண்ணிதான் ஆகணும்னு சொல்ல நம்ம ஹீரோயினும் நான் பண்ண வைக்கிறேன்னு முடிவு பண்றாங்க. கட் பண்ணா 6 மணிக்கெல்லாம் எழுந்துக்கிறாரு, ஜாகிங் போறாரு, சாப்பிடுறாரு அப்படின்ன மாதிரி எல்லாத்துக்கும் ஷெட்யூல் போட்டு இவரை பாத்தீங்கன்னா ஒரு மிஷின் மாதிரி கட்டி போட்டுட்டுறாங்க. மனுஷன் ஓவரா டென்ஷன் ஆயிடுறாப்புல. என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம தலைய பிச்சுக்கிட்டு அழிஞ்சுக்கிட்டே இருக்கும் போதுதான் இவரோட ஸ்டாண்ட் அப் காமெடியிலும் பாத்தீங்கன்னா சரியில்லாம போயிடுது. ஜோக்கு சொன்னா கூட யாரும் சிரிக்க மாட்டாங்க. இதை தெரிஞ்ச இவரோட நம்பரும், டேய் என்னடா ஆச்சு உனக்கு, நீ பழைய சித்து மாதிரி இல்லையே அப்படின்னு மாதிரி பயங்கரமா உசுப்பேத்தி விடு. ஆமா இல்ல, பழைய சித்து வந்தாவனும் இல்ல, அவன் யார் பேச்சும் கேட்க மாட்டாள் அப்படின்னு மாதிரி சரக்கு முத கொண்டு தம்மு வரலையும் எல்லாத்தையும் அடிச்சு மாட்டையாக கட் பண்ணி. இதுக்கு அடுத்த நாள் பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ல காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் ஹீரோக்காக காத்துக்கிட்டே இருக்கும்போது அவர் மட்டையாய் வீட்டுல தூங்கிட்டு இருக்காரு அப்படின்ன மாதிரி இருக்கும். வேக வேகமா போறாங்க. அவரை பார்த்தது குடிச்சிருக்கியான்னு கேட்க, நேற்று நைட்டு தான் குடிச்சேன், இப்ப குடிக்கலன்றாரு. செம்ம திட்டு உழுது. உனக்கு இது விளையாட்டா தெரியுது இல்ல, நான் அப்பவே சொன்ன இன்ட்ரெஸ்ட் இருந்தா மட்டும் இதுல இரு, இல்லைன்னா போயிடுன்ட்டு. என் அம்மா பண்ணதுக்கு அப்புறம் என் வாழ்க்கை இருட்டாயிடுச்சு, எனக்கு ஒரு குழந்தை வந்து அதுல இருந்து வெளிச்சம் கிடைக்கும்னு நினைச்சேன், ஆனா எல்லாமே இப்படி ஆகிட்டு இருக்கு அப்படின்னு மாதிரி சோகப்பட்டு போக இந்த விஷயம் ஒரு மாதிரி பாதிக்குது. ஆனா இந்த விஷயத்த பாத்தீங்கன்னா இவரோட அப்பா அம்மாவும் கவனிக்கிறாங்க. இதுக்கு அடுத்த நாள்ல இருந்து நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா வேற லெவல்ல களத்துல இறங்க ஆரம்பிக்கிறாரு. என்ன உனக்கு இது எல்லாத்தையும் பண்ணணும் அவ்வளவுதானே, என்ன மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரி அவங்க பின்னாடி சுத்திக்கிட்டு அந்த அவங்களுக்கு நிறைய உதவிகள் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இவரோட டெய்லி ரொட்டீன்ஸை பாத்தீங்கன்னா வேற லெவல்ல பண்ணிக்கிட்டே இருக்காரு. இதோட எஃபெக்ட் பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள் கழிச்சு தெரிய ஆரம்பிக்குது. இப்ப இவரோட ஸ்பெர்ம் எல்லாமே கரெக்டா இருக்கு, நம்ம விஷயத்த ஆரம்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த விஷயத்த அவங்க ஹீரோ கிட்ட சொல்றாங்க. அவ்வளவுதான் இல்ல, நாளையோட நம்ம 2 பேரும் பேசிக்க மாட்டோம்ல, அக்ரிமெண்ட் அப்படிதானே இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல கட் பண்ணி அந்த ஸ்பெர்ம் எல்லாத்தையும் ஆர்டிபிஷியலா இன்செர்ட் பண்றாங்க. இந்த விஷயங்கள் எல்லாமே முடிஞ்சதும் ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயின் கிட்ட வந்து பேசிக்கிறாரு. இனிமேல் உங்ககிட்ட நான் பேச மாட்டேன், அண்ட் உங்களுக்கு எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல அப்படின்ற மாதிரி அக்ரிமெண்ட் படியே நடந்துப்போம். ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் நம்ம குழந்தைகிட்ட சொல்றீங்களா, நாளைக்கு அது பிறந்து வந்து என் அப்பா யாருன்னு கேட்டா நீங்க யாரோ ஒரு டோனர் சொல்றதுக்கு பதிலா உங்க அம்மாவை லவ் பண்ண ஒருத்தர் அப்படின்ற மாதிரி சொல்லுங்க, அது போதும் எனக்கு அப்படின்ற மாதிரி போக இந்த விஷயம் எங்களை ஒரு மாதிரி பாதிக்குது. கட் பண்ணா இவங்க அங்க செஃபா தான் இருக்காங்க இல்லையா, அவங்களோட வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அவங்க பிரெக்னென்ட் அப்படின்ற விஷயம் இவங்களுக்கு வந்து சேருது. ரொம்ப ஆசையா இந்த விஷயத்த முதல்ல நம்ம ஹீரோ கிட்ட தான் சொல்லணும் அப்படின்னு மாதிரி வேகமா ஒரு இடத்துல ஸ்டாண்ட் அப் காமெடி பண்ணிட்டு இருப்பாரு. அங்க சொல்லன்னு போக ஹீரோட ஃப்ரெண்டு தடுத்து நிறுத்துறாரு. இப்போ அவங்க கிட்ட நீங்க போய் பேசிட்டு கிளம்பதான் போறீங்க, அதுக்கப்புறம் அவன் இன்னும் ரொம்ப சோகமாயிடுவான். அவன் இப்பதான் எழுந்து நிக்கணும்னு நினைக்கிறான். அவனை விட்டு போகிறதா இருந்தா நீங்க இப்ப அவனை பார்க்க வேணாம்னு சொல்ல இவங்க அங்க இருந்து பார்க்காம கிளம்புறாங்க. கட் பண்ணி இந்த ஊர்ல இருக்க பிடிக்காம இந்த ஊரை விட்டு கிளம்புறாங்க. யூகேல தான் முதல்ல இருந்தாங்க இல்லையா, அங்க போறாங்க. அங்க போய் நிறைய வேலைகளை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அங்க சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இருக்கும் இல்லையா, லவ் மூமெண்ட்ஸ், அது எல்லாமே நம்ம ஹீரோவை இவங்களுக்கு ஞாபகப்படுத்துற மாதிரி இருக்கு. வேலையை ஒழுங்கா செய்யாம போயிடுறாங்க. இந்த விஷயத்தை இவங்களோட எம்டி பாத்தீங்கன்னா கவனிக்கிறாரு. இவங்களுக்கு ஏதோ ஒரு டிஸ்டர்ப் இருக்கு அப்படின்னு மாதிரி பேசலான்னு போக இந்த சீன் அப்படியே கட் ஆகுது. நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஒரு பெரிய ஸ்டாண்ட் அப் காமெடியன் ஆயிடுறாரு. நிறைய மக்கள் கிட்ட ரீச் ஆனதால இந்த விஷயம் பாத்தீங்கன்னா அவரோட அப்பாக்கு தெரியுது. நானும் உன்னோட மிகப்பெரிய ஃபேன் தான்டா, என்னை வச்சு இப்பெல்லாம் ஜோக் பண்றியா அப்படின்னு மாதிரி கேட்டுட்டு எதுக்காகடா சோகமா இருக்க, முதல்ல எல்லாம் 6 மணி எப்ப ஆகும் அப்படின்னு மாதிரி ரொம்ப டயர்டா தூங்குவேன், இப்போ 6 மணி எப்படா ஆகும் காத்துக்கிட்டு இருக்க மாதிரி தெரியுது. இது எல்லாமே அந்த பொண்ணுக்காக தானே, அந்த பொண்ணு நீ விட்டுற கூடாதுன்னு சொல்ல, அப்பா எங்களோட அக்ரிமெண்ட் படி அப்படிதான் இருந்தது, நான் போனேன் அப்படின்னா அவன் என் மேல லீகல் கேஸ் எடுப்பாப்பான்னு சொல்ல இவரோட அப்பா ஒரே ஒரு பதில தான் சொல்றாரு, அவ அம்மாவோட அன்பை அவ அவளுக்குள்ளே தேடிக்கணும் அப்படின்னு மாதிரி ஆசைப்பட்ட, ஆனா வெளி உலகத்துல அது என்ன நடக்குமோ அப்படின்ற பயம், அண்ட் உனக்கு அவ வேணும் அப்படின்னு மாதிரி கேட்டியே தவிர உனக்காக நான் இருக்கேன் என்னைக்காவது ஒரு நாள் சொல்லியிருக்கியாடா, சொல்லியிருக்க மாதிரி, பொண்ணுகளுக்கு இதுதான்டா தேவை, அதை நீ சொல்லாதப்பா அவ எப்படி உன் கூட இருப்பா அப்படின்னு மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாத்தையும் பேச இவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. நம்ம அந்த பொண்ணு விட்டுருக்க கூடாது, தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்ற மாதிரி அவங்கள தேடி அவங்களோட வீட்டுக்கு போக அங்க பாத்தீங்கன்னா அவங்க இல்ல, யூகேக்கு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி தகவல். சும்மா இருப்பாரா, இவரு கிளம்பி யூகேல வேலை செஞ்ச இடத்துக்கு போக அங்கதான் பாத்தீங்கன்னா அங்க இருக்க எம்டி அவங்கள கூப்பிட்டு உட்கார வச்சு அவங்க அப்செட்டா இருந்தாங்க அப்படின்ற மாதிரி பேசியிருப்பாரு. அவங்களும் இதுக்கு மேல நான் இங்க இருக்க விரும்பல, நான் ஒரு சேஞ்சுக்காக வேற இடத்துக்கு போறேன் அப்படின்ற மாதிரி கிளம்பி போயிட்டு இருப்பாங்க. இந்த விஷயத்த நம்ம ஹீரோ கிட்ட போனது சொல்றாரு. அவங்க எங்க போனாங்க என்ன ஆனாங்கன்னு தெரியல, என்கிட்ட கான்டாக்ட்லயும் இல்லன்னு சொல்ல இவர் என்ன படுதுன்னு யோசிக்கிறாரு. இவரோட நண்பருக்கு போன் பண்ணி நீங்க இருக்கிற எல்லா இடத்துலயும் நான் என்னோட ஸ்டாண்ட் அப் காமெடியை நடத்தினேன் அப்படின்னா அதை பார்த்து கண்டிப்பா வர வாய்ப்பு இருக்குல்லன்னு சொல்ல அவர் முடியாதுன்றாரு. நீ பண்ண வேலையாலதான் பார்க்க வந்து அவ பார்க்காமலே என்னை விட்டுட்டு போயிட்டா, இதுக்கு மேல முடியுதோ முடியலையோ நான் ட்ரை பண்ணி பார்க்க போறேன்டா அப்படின்ற மாதிரி எல்லா இடத்துலயும் அந்த நிகழ்ச்சியை நடத்தணும்னு போக கட் பண்ணி நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. ஆள் நடமாட்டமே இல்லாத, அதாவது நிறைய ஆள் நடமாட்டமே இல்லாத யூகேல இருக்க ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா செஃபா வேலை செய்வாங்க. அங்க நிறைய லவ் மூமெண்ட்ஸ் எல்லாம் நடக்கும் இல்லையா, அது எல்லாத்தையும் பார்த்து ஒரு மாதிரி ஃபீல் பண்றாங்க. சித்தார்த்தோட நினைப்பு பாத்தீங்கன்னா இவங்களை விட்டு நீங்க வேலை, அவங்க என்னதான் ரிலேஷன்ஷிப்பே வேணாம் அப்படின்ற மாதிரி இருந்தாலும் அவர் காட்டியானது இவங்களை விட்டு பிரியாம இன்னும் அவங்க மனசுக்குள்ளே தான் இருக்கு அப்படின்ற மாதிரி காமிச்சுக்கிட்டே இருக்காங்க. நாட்கள் போக ஆரம்பிக்குது. ஆனா அந்த சமயத்துல தான் சித்தார்த் பாத்தீங்கன்னா கடைசி ஷோ அப்படின்ற மாதிரி ஒரு ஷோவை ஹோஸ்ட் பண்ணுறதுக்காக போக அங்க இருக்க ஒரு சாப்பாட்டை சாப்பிடுறாரு. இந்த சாப்பாடு நம்ம கூடவே பிறந்ததாச்சு அவந்திகா இங்க
இங்கதான் எங்கேயோ இருக்க போல அப்படின்ற மாதிரி அங்க இருக்கு, அதாவது அந்த பொருளை வாங்கின ஹோட்டலுக்கு வேகமா ஓடி போகுது. அங்க இருந்து ஒரு ஆம்புலன்ஸ் கிளம்பி போகுது. அண்ட் உள்ள பாத்தீங்கன்னா ஹீரோயின் நேரமாதமா இருப்பாங்க, குழந்தை பிறக்க போகுது அப்படின்னு மாதிரி இருக்கும். பின்னாடி இவரு ஓடி போகுது. பார்ட்னர் இல்லைன்னா உங்களோட ஹஸ்பண்ட் மட்டும்தான் அவங்க கூட போக அனுமதி, உங்களுக்கு அனுமதி இல்லைன்னு சொல்ல இவரு ரொம்ப தூரத்துல இருந்து நான் அவங்களை தேடி வந்திருக்கேன், ஒரு 2 நிமிஷம் பேசிக்கவா அப்படின்ற மாதிரி எவ்வளவு கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காரு. அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா ஹீரோயின் உள்ள போகும்போது இவரோட வாய்ஸ் கேக்குது. வண்டியை திருப்புறாங்க. அவர் தான் இந்த குழந்தை கூட அப்பா அப்படின்ற மாதிரி தூரத்துல இருந்து ஒரு சத்தம். ஃபார்ம பாக்குறாங்க. நம்ம ஹீரோட பேர் தான் பாத்தீங்கன்னா ஃபாதர் அப்படின்ற மாதிரி போட்டு ஃபீல் பண்ணிருக்கோம். நீங்க தான் அப்பாவா, நீங்க உள்ள போகலான்னு சொல்ல 2 பேரும் பாத்தீங்கன்னா குழந்தை பிறக்கிற சமயத்துல காமிக்கிறாங்க. அழகான ஒரு குழந்தைய பெற்றெடுக்கிறாங்க. அதை அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோ ஒரு ஸ்டாண்ட் அப் காமெடியன் தான் இல்லையா, ஒரு ஷோவை ஹோஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டு 78வது தடவையா நான் இந்த விஷயத்த சொல்றேன். ஆனா இதுல ஒரு ஸ்பெஷலான மூமெண்ட் இருக்கு அப்படின்ற மாதிரி, நான் என்னோட காதலியை கல்யாணம் பண்ணிட்டேன், அவ கூட தான் இந்த ஷோக்கு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி லைட் அடிச்சு நம்ம ஹீரோயினையும் அவங்களோட குழந்தையும் காமிக்கிறாங்க. அங்க இருக்க எல்லாருக்குமே பயங்கர ஹாப்பி. நீங்க ஒண்ணு சேர்ந்துட்டீங்களா அப்படின்ற மாதிரி சத்தமா சிரிச்சுக்கிட்டே இருக்கு. இதோட முடிச்சுக்கலாங்க. என் குழந்தைக்கு டைப்பர் மாத்த டைம் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த ஷோவோட சேர்த்து இந்த படத்தையும் அழகா முடிக்கிறாங்க. ஸோ கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்ற மாதிரி நம்புறேன். இதே மாதிரி நிறைய மூவிஸ் அண்ட் சீரிஸோட எக்ஸ்பிளனேஷனை நீங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறந்துடாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.